ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்யும் நேரம். அதாவது இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு அப்படின்றத மேற்கொண்டா மிக அற்புதமான பலன்களை நம்மளால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தினால் எடுத்துக்க முடியுங்க. அந்த நேரம் என்ன, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பொதுவாக நம்மள எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வளர்பிறை அன்று வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தினம்தான் விநாயகர் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது. அதனால் அன்றைய தினத்தில் நம்ம விநாயகருக்கு, அதாவது நம்ம வெளியில் போயிட்டு ஒரு மண்ணால் ஆன விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து அந்த சிலையை நம்ம வீட்டில் வச்சு விநாயகருக்கு பிடித்த பொருட்கள், அப்புறம் நெய்வேத்தியமாக நிறையா விஷயங்களை நம்ம படைப்போங்க. மலர்களால் நம்ம நெய்வேத்தியம் அப்படின்றத மலர்களால் இறைவனுக்கு பூஜை செய்வோம், அலங்கரிப்போம். விநாயகர் பெருமானுக்கு அலங்காரம் அப்படின்றது செய்வோம். அதுக்கு அடுத்தது இலைகளாலும் அலங்காரம் அப்படின்றது செய்யப்படுங்க. அவருக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை நம்ம வச்சு படைப்போம். கொள்ளுக்கட்டை, சுண்டல், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், விலாங்காய், அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலையும் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதையும் வச்சு நம்ம விநாயகருக்கு படைக்கிறோம். படைத்து 5 நாட்களுக்கு பிறகு அல்லது 7 நாட்களுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் விநாயகர் சிலையை நம்ம வச்சிடறோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சிலையை ஏதாவது ஒரு நீர்நிலை அதாவது பெரிதாக நீர்நிலை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு விநாயகர் சிலையை கரைச்சி விட்டுவாங்க. இது ஏரியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம். குளத்தில் கரைக்க மாட்டாங்க, ஏரியில் கரைப்பாங்க. அப்புறம் கடல், ஆறு, இந்த மாதிரி இடங்களில் விநாயகர் சிலையை கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க, கடல் பக்கம் இருக்கிறவங்க இல்லை நீர்நிலை பக்கம் இருக்கிறவங்க, அவங்களே என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறோ கடலோ இந்த இடத்துல போயிட்டு அவங்களே கொண்டு போய் விநாயகர் சிலையை கரைச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விநாயகரனுடைய வழிபாடை நம்ம இந்த நேரங்களில் செய்தால்தாங்க நமக்கு நல்லது அப்படின்றது கிடைக்கும். நம்மள நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை, தேய்பிறை, இந்த இரண்டிலையுமே பார்த்திங்கன்னா சதுர்த்தி அப்படின்றது இருக்குதுங்க. வளர்பிறையில் இருக்கக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தேய்பிறை சதுர்த்தி அப்படின்றதே சொல்கிறோம். தேய்பிறை சதுர்த்தியை நாம் சங்கடாகார சதுர்த்தி அப்படின்னு கூறப்படுதுங்க. அன்றைய தினம் விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தில் நிறைய சிறப்பான அபிஷேகங்கள் அப்படின்றது நடக்கும். அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியும் கட்டாயம் இந்த மாதிரி நிறையா சிறப்பு அப்படின்றது விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தில் நடக்குங்க. நம்ம ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி அன்று நம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா பயங்கர கோலாகலமாக கொண்டாடப்படுது. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் பெருமான் அவதரித்த நாள் அதுதான் அப்படின்றதுனால மக்களால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த வருஷம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது வரப்போகுதுங்க. அதாவது செப்டம்பர் 7 2024 விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது வருதுங்க. நம்ம செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியே மாலை 3 மணியிலிருந்து இந்த சதுர்த்தி அப்படின்றது ஆரம்பிச்சிடுது. இந்த சதுர்த்தி நம்மளுடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் கணக்கு அப்படின்றது எடுத்துக்கப்படுது. அதனால் 7ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா விநாயகர சதுர்த்தி அப்படின்றது ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ நேரம் எந்த நேரம் அப்படின்றத பார்த்துடலாம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று, அதாவது நாளைய தினம் காலை 9 மணியில் இருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குங்க. அதே போல் மதியம் 1:30 3 மணி வரை யமகண்டம் அப்படின்றது இருக்குது. அதே போல் 3 மணிக்கு மேலே சதுர்த்தி திதியும் பார்த்திங்கன்னா நிறைவடையுது. இப்போ நம்ம விநாயகர் பெருமானை எந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு வரணும் அப்படின்றத பார்த்துடலாங்க. காலையில் 7:35 8:35 நீங்கள் விநாயகர் பெருமானை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடணுங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் அப்படின்றது காலை 10:35
மதியம் பார்த்தீங்கன்னா 1:25 மணிக்குள்ள நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு அப்படின்றத செஞ்சிடணும். நீங்கள் ரொம்ப குழப்பிக்கவே வேணாம், ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிறபடி வந்துட்டு நான் சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப குழப்பிக்காமல் காலையில் இந்த வீடியோவை நான் நேரமாக போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தாங்க. முடிந்த வரை காலையில் நீங்கள் வந்துட்டு நேரமாக போயிட்டு, அதாவது 7:35லேருந்து 8:35க்குள்ள விநாயகர் பெருமானுடைய திருவுருவ சிலையை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்த பிறகு நீங்கள் பூஜை அப்படின்றத எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10:35 இருந்து 1:25க்குள்ள நீங்கள் வந்துட்டு பூஜை அப்படின்றத வீட்டில் தாராளமாக செய்து கொள்ளலாம். நம்ம வந்துட்டு இந்த ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். எந்தவித வந்துட்டு தவறும் கிடையாது. அந்த நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு என்ன நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கிறீங்களோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. நெய்வேத்தியம் வந்துட்டு விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது கொள்ளுக்கட்டை. இன்னும் அது கொள்ளுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், வாழைப்பழம், இன்னும் நிறையா விஷயங்கள் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான ஒன்றுங்க. அந்த பொருளெல்லாம் முடிந்தவரை இன்றே நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். சாப்பிட்ற பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதற்கு அடுத்தது வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த நேரங்களில் நீங்கள் வீட்டில் அப்படின்றத வந்து செஞ்சுட்டு, நீங்கள் உணவு செய்கிற நேரம் நீங்கள் எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். நீங்கள் பூஜை செய்கிற நேரம் மட்டும்தான், இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் பூஜை அப்படின்றத நம்ம செய்யணும். இப்போ வாங்கிட்டு வந்த பொருளை நீங்கள் வீட்டில் வச்சு வழக்கமாக நீங்கள் வந்துட்டு விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி பூஜை செய்வீங்களோ அதே போலயே பூஜை செய்வீங்க. உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் நிறைய வந்துட்டு பழம் வாங்கி வைக்கிறது, இல்லை நிறைய நெய்வேத்தியம் அப்படின்றது செய்கிறது, இது எல்லாமே உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் செஞ்சுக்கலாம். முடிந்தவரை விநாயகர் பெருமானுக்கு பிடித்த கொள்ளுக்கட்டையாவது நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கலாம். நம்ம நேற்றைய தினம் கூட விநாயகர் பெருமானை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்போம். நம்ம அன்றைய தினமும் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது விநாயகர் பெருமான் அப்படின்றவர் முதற்கண் கடவுள், அதாவது பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நிறைய பாடல்களையும் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு விஷயம் செய்யக்குள்ளேயும் பிள்ளையாரோடைய வந்துட்டு அனுமதியை வாங்கி, பிள்ளையாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி, அனுமதின்றதை விட ஆசீர்வாதம் அப்படின்றத வாங்கிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு செயலையுமே செய்கிறோம். அப்படியாம்பட்ட ஒரு விநாயகரை, பிள்ளையாரை நம்ம வீட்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வணங்குறோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பன்மடங்கு வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்றது தாங்க விநாயகர் பெருமான். இந்த சக்தி வாய்ந்த கடவுள் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட வந்துட்டு நெருங்கவே விட மாட்டார். ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோட நீங்கள் குடும்பங்களை எல்லாம் சேர்த்து ஒன்றாக உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் இந்த பூஜை அப்படின்றத வந்துட்டு செய்யுங்க. ரொம்ப 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 நல்லது. முடிந்தவரை குடும்பங்களோடு பெற்ற தாய் தந்தை இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வழிபாடு அப்படின்றத செய்யுங்க. ரொம்ப 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 நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயம் இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்க. விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வந்துட்டு பாதுகாப்போடு வந்துட்டு நீங்கள் கொண்டாடுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் நல்லதாக இருப்பினின் கண்டிப்பாக அது அப்படியே வந்துட்டு நிறைவேறும். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விநாயகர் பெருமானை பற்றி இந்த இடத்துல பேசுகிறதுக்கு. ஏன்னா அவரை பற்றி நம்ம நிறையா விஷயம் தேடக்குள்ள நிறையா அற்புதங்கள் அப்படின்றது வந்துட்டு கிடைச்சிது. நம்ம இன்னொரு நாள் அதை பற்றி பேசலாம். இத்துடன் இந்த பதிவோட நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவய நம, நம சிவ, மசிவயன, வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3லேருந்து 11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்